இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறையவே வந்து இருக்கு. என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தலாம். நம்ம தனுஷ் அண்ணாவோட 51வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகா சிவராத்திரி ஸ்பெஷலா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் அண்ணாவோட 51வது படத்துக்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா குபேரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியன் பிலிமா அந்த படம் வந்து உருவாகுது. இந்த படத்துக்கான டைட்டில் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம ஒரு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த படத்தை நம்ம டைரக்டர் ஷேகர் கமுலா அந்த படத்தை டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா, அதுக்கப்புறம் வந்து நம்ம நாகார்ஜுனா இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம டிஎஸ்பி வந்து இந்த படத்துக்கு மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து நம்ம கார்த்தி அண்ணா வச்சு ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவ் விக்ரம், அதுக்கப்புறமா வந்து நம்ம தனுஷ் அண்ணா வச்சு படத்தை வந்து டைரக்ட் பண்றாருல, இந்த படத்துக்கான வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்தி அண்ணா வச்சு இந்த புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் வந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா இவரு வந்து நம்ம அசோக் செல்வன் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சரத்குமார் சார் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு போர் தொழில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சூப்பர் ஹிட் படத்தை வந்து இவர் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு பாக்ஸ் ஆபீஸ்லயுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருந்தது. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா நம்ம விக்னேஷ் ராஜா இவரு வந்து மறுபடியும் நம்ம அசோக் செல்வன் அண்ணா வச்சு ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த புதிய படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே இந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.